தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்னடா பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வர வர ரொம்ப மழைக்காலம்லாம் ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருமல்லாம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வீட்டில் சட்டு புட்டுன்னு ஒரு செய்யற மாதிரி ஒரு ரெசிபி தான் இதுங்க. ஆமா, இது வேற இன்னும் இல்லைங்க, நம்மளுக்கு டக்கு புக்குன்னு செய்யறது இந்த கொட்டு ரசம். ஆமாங்க, ரசம் செய்வது எப்படி பார்க்கலாமா? இது நீங்க ஈஸியா பேச்சுலர்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒரே இதுல பாட்டுல முடிஞ்சிரும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் ஒரு 2 கட்டி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்கி வச்சது. இது தக்காளியை ஒன்று தக்காளி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு இது நம்ம மிளகு போடுறதுக்கு. இது மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ரசப்பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் நெய். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வச்சிருக்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தக்காளி, பூண்டு, புளி, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி, புளி, உப்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு வால்னில நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு இதில் போட்டுடலாம். நல்லா கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சோடனே ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட போட்டு ஒரு கலரிலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா கலக்கி நம்ம ஊற்றி இருக்கோம். இப்போ இது நல்லா பச்சை வாடை போகட்டும். போனக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி நல்ல பச்சை வாடெல்லாம் போனோன்னே நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை வாடை இருந்துச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. இந்த ரசம் கொட்டு ரசம். இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வா. இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. ஸோ அதனால் இது எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்கிறேன். இந்த காய்ச்சல் ஃபீவராக இருந்தாலும் சரி, நீங்கள் சளியாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்காலும் இந்த மாதிரி டக்கு புக்குன்னு ஒரு செஞ்சு ஒரு கொட்டு ரசம் வச்சு குடிச்சு பாருங்க, அப்படியே நல்லா இருக்கும். ஒரு சாத்தை போட்டு பருப்பை போட்டு அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி இதை நல்லா பசைஞ்சு அதுக்கு நடுவில் ஒரு குழியை ஊற்றி அந்த குழிக்கு நடுவில் இந்த ரசத்தை ஊற்றி பாருங்க, அப்படியே தோச்சு தின்னு பாருங்க, அமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை. டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நம்மளோட ரசம் நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இப்போ இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாடை போனோடனே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இது தண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு மொத்தம் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிடலாம் இது. அது மாதிரி நான் இன்னைக்கு வச்சுருக்க ரசம் இது. உங்களுக்கு நீங்கள் இது வேணுன்னா இதை கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு டக்குன்னு செய்கிறது தான் இந்த ரசம். இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், ரசப்பொடி இது 2த்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு கலரிலாம். ஒரு கலரிட்டு
லைட்டாக ஒரு அப்படியே நுரைச்சி, இது கொதிக்கக்கூடாது, லைட்டாக நல்லா நுரைச்சி அப்படியே வரணும். ரொம்ப கொதிச்சுதுன்னா அது கஷாயம். ரசம் எப்போதுமே ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, அப்புறம் கஷாயமாக மாறிடும். நீங்கள் நல்லா அப்படியே நுரைச்சி அப்படியே வரும். நுரைச்சி வரும்போது இந்த அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா நுரைச்சி வரணும், அப்படியே வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? நல்லா நுரைச்சி வந்துருச்சுங்களா? இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சதை அப்படியே இதில் போட்டுரும். இந்த சூட்டுக்கு நல்லா அப்படியே வெந்துடும். நம்ம சர்வ் பண்ணும்போது அப்படியே ஃப்ளேவருக்கு தூக்கி கொடுக்கும். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை தேமையெல்லாம் போட்டுடலாம். சரிங்களா? இன்னும் கம்மன்னு வர்றதுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டாச்சு. பொடுசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டாச்சு. நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி டேஸ்டியான உங்களுக்கு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.